அண்ணா போகிற வேலை ஸ்டேஷன் இல்லை பஸ் ஸ்டாண்ட் இறக்கி விட்ருங்க. சரி தம்பி. என்னமாச்சு? எதுக்காக அழுவுறீங்க? சொல்லுங்கம்மா. உங்களுக்கு பொன் குழந்தைங்க இருக்காங்களாண்ணா? எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. என் வாழ்க்கையே நாசமா போச்சு. பொண்ணா பிறந்தது ஏன் தப்பாண்ணா? சொல்லுங்கண்ணா, சொல்லுங்க. என்ன நடந்ததுன்னு சொன்னா தானேம்மா என்னால உனக்கு உதவி செய்ய முடியும். இப்படி எதுவுமே சொல்லாம ஆட்டோக்குள்ள உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா பாக்குறவங்க என்ன தப்பா நினைப்பாங்கம்மா? என் போன்ல சார்ஜ் இல்ல. அண்ணா என்ன ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறீங்களா? பக்கத்துல எதுவும் இல்ல, மெயின் ரோட் கிட்ட தான் போகணும். போலீஸ் ஸ்டேஷன் போற அளவுக்கு அப்படி என்ன ஆச்சுமா உனக்கு? எங்க அம்மாக்கு ஆபரேஷனுக்கு காசு வேணும்னு கூட வேலை செய்யற ஒருத்தன்ட்ட கேட்டிருந்தேன். அவன் காசு ரெடியா இருக்கு, வீட்டுக்கு வந்து வாங்கிக்கோன்னு சொன்னான். எதுக்கு வீட்டுக்கு கூப்பிடுறாங்கன்னு கூட யோசிக்காம காசு கிடைச்சா போதுன்னு போனேன். அவன் டோரை லாக் பண்ணிட்டு என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான். ப்ளீஸ் நான் எனக்கு போய் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ். அண்ணா இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க? உன்னை என் கூட பிறந்த தங்கச்சியா நினைச்சு கேக்குறேன். உங்ககிட்ட யாரு தப்பா நடந்துக்கிட்டது? ஆளை கட்டுமா? இல்லண்ணா வேண்டாம், இதெல்லாம் வெளியே தெரிஞ்சா எனக்கு தான் சிங்கம். அப்புறம் என்னதான் எல்லாரும் தப்பான பண்ண பாப்பாங்க. என்ன விட்டுருங்கண்ணா. இங்க பாருமா, எனக்கு 2 பெண் குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு நீ வெளியில வந்து அவன் அடையாளம் காட்டினாதான் நாளைக்கு உனக்கு நடந்த மாதிரி எந்த ஒரு பொண்ணுக்கு நடந்தாலும் அவங்க தைரியமா வெளியில வந்து சொல்லுவாங்க. தப்பு செஞ்ச அவனே சந்தோஷமா இருக்கும் போது நீ ஏமா பயப்படுற? அண்ணன் நான் இருக்கேன், வாமா. அண்ணா இவன் தான் என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டது. உன்னுடைய தங்கச்சி வயசு இருக்குண்டா, அவகிட்ட போய் எப்படா தப்பா? நாயே என்னை மன்னிச்சிருங்க, தெரியாமல் அவன் மேலே காசு இல்லை, வீட்டுக்கு வர சொல்லி இப்படி பண்ணிட்டேன். காலை கூட விழுகிறேன். ஒரு அடி வாங்கினதுக்கு அப்புறம் தான் உனக்குலாம் அறிவு வருதா? ஏழைங்க எங்களை பார்த்தா உங்களை மாதிரி பணக்காரங்களுக்கு எப்படா தோணுது? காசுக்காக என்ன வேணாலும் செய்வாங்கண்ணா. ஏழைங்க எங்களுக்கு மானம் தாண்டா முக்கியம். அது எப்படா அவங்க அம்மா ஆபரேஷன் டைமா பார்த்து காசு கொடுக்குற மாதிரி உதவி நடிச்சிருக்க? உன்னெல்லாம் உயிரோடவே விடக்கூடாதுரா. தெருவில் நிக்க வச்சு நாய் அடிக்கிற மாதிரி கல்லாலே அடிச்சு சாவடிக்கணும். உன்ன மாதிரி ஆளுங்களால தாண்டா என்ன மாதிரி ஆம்பளைங்களுக்கு கேவலம். இன்னைக்குள்ள காசு கட்டலனா எங்க அம்மாக்கு ஆபரேஷனே பண்ண மாட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. என்னுடைய ஆட்டோவை வித்து உங்க அம்மாவுடைய உயிரை நான் காப்பாத்துறேன். அண்ணா ரொம்ப நன்றிண்ணா, உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்.